They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're Hello everyone, welcome back to our channel DP Priya Vlogs. நான் உங்கள் கார்த்தி. ஸோ இது நாள் வரைக்கும் மலேசியா சீரீஸில் நீங்கள் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. ஸோ அந்த மலேசியா சீரீஸில் விடுபட்ட போன காட்சிகள் எல்லாமே மலேசியா எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிற எபிசோடில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா லங்காவியில் பண்டாய் ஷெனாங் பீச்சில் இருக்கோம். ஸோ அந்த பீச் கரையோரமாக இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் அண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக்கு போயிட்டு வந்தோம். அகெயின் அண்டு ஷெனாங் பீச்சும் விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபயர் ஷோ நடக்குது. ஸோ அந்த ஃபயர் ஷோவும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே பாருங்கள், பார்த்து நீங்களும் ரசிங்க. ஸோ இந்த பண்டாய் ஷெனாங் பீச் நீங்கள் வரும்போது மறக்காமல் நம்ம ஊருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கேயே ஷாப்பிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், சாக்லேட்ஸ், லிக்கர்ஸ், அப்புறம் தைலம், அப்புறம் வாசனை திரவியங்கள், சென்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. பார்த்தீங்களா? ஸோ பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே வர டூரிஸ்ட்டை அவ்வளோ உற்சாகப்படுத்திட்டு அவ்வளோ ஒரு ஹாப்னிங்காக இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே அந்த ஃபயர் ஷோ நடக்கிற பிளேஸுக்கு போவோம். போயிட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து ரசிப்போம். வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் தான் இந்த ஃபயர் ஷோவை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபயர் ஷோ நடக்கிற பிளேஸுக்கு போயிட்டு ஒரு பீன் பேக் அங்கங்கே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உக்காந்துட்டோம்னா ரெசார்ட்காரங்க நம்ம டைரெக்டாகவே நம்மக்கிட்ட ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு உட்காந்து ஃபயர் ஷோவை ரசிச்சுட்டும் வரலாம். They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do, and when you're making money, make sure you don't spend it too soon. Fuck that, I'll do what I wanna do. I got a different path from everyone and that includes you. Who are you to tell me how to live life? In these times it feels like nobody's right, yeah. So I'ma figure out what else we succeed, and then invest all of my time into that and proceed. I need whatever the hell could make me happy, and I don't think you have a clue what could that be. They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. They tell me. பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க ஃபயர் ஷோ? சூப்பராக இருக்கா? ஸோ ஷெனாங் பீச் ஓரமாக பீன் பேக்கில் கரையோரமாக உக்காந்துட்டு இந்த ஃபயர் ஷோவை அந்த மாலை நேரத்தோட சில்லுன்னு காற்றுல உட்காந்து ரசிக்கிறது ஒரு தனி சுகமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் லங்காவி ஷெனாங் பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஃபயர் ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த நாள் ஈவினிங் பட்டாய் ஷெனாங் பீச் பக்கத்துலேயே
அண்டர் வாட்டர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு விதவிதமான ஃபிஷ் அண்டு ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மலைப்பாம்பு நம்ம தோல் மேலே போட்டுருக்கிற மாதிரி. ஸோ அதுவுமே இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டில் தான் இருந்தது. ஸோ அண்டர் வாட்டர் வேர்ல்டில் என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கான டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லினே சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்க்கு 62 ரிங்கெட்ஸ் இருந்தது பர் ஹெட். அண்ட் சைல்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 50 ரிங்கெட்ஸ் இருந்தது. ஆல்சோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் 50 ரிங்கெட்ஸ் இருந்தது. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அக்வேரியம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் காஸ்ட்லியாக இருந்தாலும் இதை பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான். ஸோ இந்த அக்வேரியமில் வந்து ஒன்லி ஃபிஷ் மட்டுமே கிடையாது, நாரை, பெங்குயின் மற்றும் நீர் நாய்கள் அண்டு மலைப்பாம்பு இது எல்லாமே இருந்தது. ஸோ எங்களோட சேர்ந்து எல்லாமே பாருங்கள், பார்த்து ரசிங்க. ஸோ ஒவ்வொரு மீன் வகைகளும் அவ்வளோ அழகாக பார்த்து ரசிக்கும் படியாக இருந்தது. ஸோ மெயினாக இந்த அக்வேரியமில் பெங்குயின்ஸ். ஸோ பெங்குயின்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஆட்களோட சேர்ந்து விளையாடுதுங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி நம்மளோட சேர்ந்து அது விளையாடுதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ பார்க்கவே அவ்வளோ அருமையாக ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் பென்குயின்ஸ் எல்லாமே தண்ணியில் விளையாடிட்டு குளிச்சுட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸோ அந்த பெரிய மீன் மேலே அந்த சின்ன மீன்கள் உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக விளையாடிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. அடுத்தது ஜெல்லி ஃபிஷ். ஸோ என் லைஃப்லேயே இதுதான் முறையாக ஜெல்லி ஃபிஷ்ஷை நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே லைட்டு மாதிரி மின்னுது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. அடுத்தது ஒரு குட்டியான டிஃப்ரெண்ட்டான மீன்கள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு அடுத்து ஒரு மெயினாக முக்கியமான இடத்திற்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அதுதான் மலைப்பாம்பு இருக்கிற இடம். ஸோ ஒரு குட்டி அட்வென்ச்சரை பண்ணிடுவோமா இங்கே, வாங்க பாருங்கள். மலைப்பாம்பு Yeah. How much? Only 10 ringgit, sir. 10 ringgit? Family, your family. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் பயத்தை வெளியே காட்டாதடா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் இல்லாமல் நடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது அந்த மலைப்பாம்பு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இடம் நீர் நாய்கள். ஸோ நீர் நாய்களுக்கு எல்லாமே உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு உணவு நம்ம எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு கொம்பு வச்சுட்டு அதை ரவுண்ட் அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உணவை தூக்கி போடுறாங்க. அழகாக சூப்பராக கவி எடுத்துகிட்டு போயிடுது. ஓகேங்க, இதோட அண்டர் வாட்டர் வேர்ல்டு டூரும் முடிய போகுது. அண்டு நம்ம மலேசியா எக்ஸ்ட்ராஸ் எபிசோடை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஏதாவது விடுபட்ட காட்சிகள் இருந்தால் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்தி.
So thank you, bye bye, see you again later.